இன்னும் இல்லாமல் பிளேயர் ஹூ ரிட்டன் 10,000 இயர்ஸ் லேட்டர் மான்வாவோட எபிசோட் 6 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க வரும். வீடியோவில் ஒரு முன்னாடி எல்லாம் லைக் பண்ண நம்ம லைக் பண்ணிங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோவில் வந்து போயிடலாம். இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு கைடு வந்து பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து இது பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட பவரை வந்து பார்க்கறதுக்காக கரெக்டாக அந்த ஆர்பில் வந்து கையை வைங்கன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து கையை வைக்கிறான். அப்போ வந்து கையை வச்சதுக்கப்புறமா ரேங்க் வந்துடுதா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இப்போ நான் எஃப் ரேங்கில் இருக்க இந்தளவுக்கு மட்டுமா என்னோடய பவர் வந்து சீல் பண்ணி வச்சுருக்கானுங்களா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, போய் உங்களோட ரேங்க் பிளேயர் கார்டை வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேங்க் ஏற்றோன்னா நீங்கள் போய் கிளாஸில் போய் கவனிங்க. இதுக்குன்னு கோர்சஸ்லாம் இருக்குது. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ரேங்க் டி வரைக்கும் போக முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இதை மட்டும் பேலை கேட்டிருந்தா நேரத்துக்கு என்ன இருக்குன்னே தெரியல, டீமன் கிங்க்கு ப்ரொடெக்ஷன் வேணுமான்னு கேட்குறான் அவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பேலுக்கு வந்து கத்திருப்பான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துருக்கான். சரி, இப்போதைக்கு இந்த ட்ராமா வந்து 10,000 வருஷமாக வந்து போயிட்டுருக்கு. சடனாக எப்படியோ ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணி என்னோடய ரேங்க் வந்து ஏற்றுறது? கரெக்டாக நம்ம இவங்க சொன்ன மாதிரி, சியோலா சொன்ன மாதிரி ஒரு வேளை நான் வந்து அந்த வான கிறிஸ்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானுக்கு வரான். அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து சீக்கிரமாக ரேங்க் வந்து ஏற்றிடலாம். அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போங்கன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் வந்து கிளம்புறேன், எனக்கு வந்து கோர்சஸ்லாம் வேணாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அது கிளம்பும்போது ஒரு வேளை அவன் வந்து ஷாக் ஆகிட்டான் போல. ஏன்னா இவனோட ரேங்க் வந்து இந்தளவுக்கு லோவாக இருக்குல்ல. அவன் வந்து கேட்குள்ளே போனால் ஈஸியாக வந்து செத்துருவான். என்ன பண்ணுறதுன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எஃப் ரேங்க்குன்றது அந்தளவுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்டே வந்து பக்கத்தில் இருக்க அந்த ஆர்வை பார்க்குறாங்க. அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாறி அந்த ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுது. இப்போ தான் நான் வந்து பார்த்தேன், எஃப் ரேங்கில் தானே இருந்துச்சு, எப்படி வந்து இது நடந்துச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்க பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. இந்த கலர் வந்து பேக் காங்கி ஒன்று இருக்கார் இல்லையா, அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் தான், அவருக்கே டார்க் கிரேயாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு இதுவாகிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு சீக்கிரமாக வேறு ஒருத்தவங்களை கூப்பிட்டு அந்த கிறிஸ்டல் ஆர்பை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதை இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது கம்ப்ளீட் பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அப்போ வந்து இன்னொரு பக்கம் அப்படி கேட்ஸ் வந்து காட்டுறாங்க. எல்லாருமே வந்து பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு டீலர் கிடைப்பீங்களா, யாராச்சும் ஒரு மேஜர்ஸ் இருக்கீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க. பண்டிட்ஸ்லாம் எங்களுக்கு வந்து தேவையில்ல, யாராச்சும் ஹீலர் இருந்தால் வாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேட்குள்ளே வந்து போயிடறான். யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக வந்து வந்துடுறான். உள்ளே வந்தோடனே ப்ரோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. கரடி என்ன இங்கே பண்ணுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஆள் வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் தனியாக தான் வந்தீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து கேட்கும்போது ஆமாம் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான். நீங்கள் வந்து சோலோ கேட் ஹண்டிங் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃப் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் வந்து பையனா சொல்கிறான். அப்போ நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸ் வந்து ஒழுங்காக போல அப்போ எங்கள் கூட வந்து பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஒரே டீமாக அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அவனோட பேர் டாய்ஸு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாய்ஸு வந்து இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இல்லை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டானா, எனக்கு இப்போதைக்கு வேணான்ற மாதிரி தோணுது, நான் வந்து தனியாக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் டாய்ஸ் வந்து ஒரு நல்ல பையனாக தெரியலான்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான். ஏன்னா வீக்காக இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து பையனாக பார்க்குறான். அவனோட பார்ட்டியில் இவனை வந்து சேர்த்துக்காதீங்க, எதுக்கும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பையனாக சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம டாய்ஸ் வந்து அப்போலாம் வந்து பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா வந்து சொல்லுவான், சரி உங்களோட பேர் என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட பேரை வந்து சொல்லுவான் கேங்குன்னு. அவனோட பேர் வந்து டாய்ஸு. ஃபுல் பேர் வந்து 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே நான் இப்போ இருந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பையனா கிளம்புறான். அதுவும் இல்லாமல் அந்த டாய்ஸ் இருக்கா இல்லையா, அவனோட ஏஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா 24 தான். பார்க்க தான் ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருப்பான். அப்போ வந்து அவன் சொல்லுவான், நீங்கள் தனியாக அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது, ஹாப் காப்ளின்னு சொல்லுவாங்க. அது அந்தளவுக்கு பெருசாக இருக்கும், நீங்கள் நினச்சி பார்க்குறத விட பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்கும், அதுவும் சி ரேங்க்கு பாஸ் அது. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், பரவாயில்ல இவன் நல்லவன் தான், அதுவும் இல்லாமல் நல்ல அட்வைஸ்லாம் கொடுக்குறான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இவன் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். நான் எப்பயுமே தனியாக இருந்தால் தான் பெட்டராக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்போன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். அந்த இடத்துல நிறைய காப்ளினோட ட்ராக் இருக்குது, அப்புறம் ஒரு சில இடங்கள் இருக்குது. நிறைய ட்ரேசஸ்லாம் கிடைக்குது. எப்படியோ ஃபைனலாக இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கரெக்டாக காப்ளின் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு காப்ளினோட ஃபேஸ்க்கு முன்னாடியே நின்று பிங்கோ ஓடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். அடுத்த செகண்டே அங்கே இருக்க எல்லா காப்ளினுமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக ஒரு ஜாக்பாட் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு
சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்குள்ளே வந்து போகிறான். ஸோ லிட்டரலாக அந்த இடம் ஃபுல்லாக வந்து காப்ளின் தான் இருக்குது. ஸோ எல்லா காப்ளினே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு காப்ளின் கூட வந்து பார்த்தீங்கன்னா மர்சி கிடையாது. ஸோ எல்லா காப்ளினே வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சில காப்ளின்ஸ்லாம் வந்து ஐயோ எப்படியாச்சும் விட்டுருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து இத்தனையும் கொண்டு இன்னும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்கான். சரி ஓகே அப்போ இந்த மீலை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் கொண்டுடுறான். லிட்டரலாக அந்த ஊரே வந்து கொண்டுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த அளவுக்கு ஆப்பனன்ஸ் வந்து ஒரே டைமில் ஃபேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஈரான் காப்ளின்ஸ்லாம் வந்து கொண்டுட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகுது. உங்களோட லெவல் வந்து 4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட லெவல் 8. ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ செகண்ட் அவேக்கனிங் வந்து 10 தான் நடக்கும். ஸோ எனக்கு இன்னுமே கொஞ்சம் லெவலப் பண்ணணும். அப்போ தான் வந்து 10 போக முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து குளுட்டோனின்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ பக்கத்தில் இருக்க டிமானிக் எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி மானா கிறிஸ்டல்ஸுமே தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாடியிலேருந்து. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேஜிக் ஸ்டோன்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து விற்றுடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வரான். சரி அப்போ நான் சேம் டைமில் டிமானிக் எனர்ஜியும் கலெக்ட் பண்ணுறேன், இந்த ஸ்டோன்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்னால் எவ்வளோ எடுக்க முடியும் தெரியல. சரி ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக ஒரு சிக்கன் போய் வாங்கி சாப்பிட்ணும் சிக்கன் ஷாப்பில் போய் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சியோலா கூட வந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே முடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சியோலா நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறான். டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. உடனே வந்து அவன் திரும்பி பார்த்துட்டு இதை தான் டாய்ஸு மென்ஷன் பண்ணானா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். பார்த்தா அங்கே வர்றது ஹாப் காப்ளின். ஸோ ஹாப் காப்ளின் பற்றி நம்ம நிறைய அனிமே மான்வால் அதுக்கப்புறம் மாங்காய் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காப்ளின்ஸ் வந்து சேர்த்தா தான் இதோட பவர் வந்து வரும். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு இதுதான் ஹாப் காப்ளின். ஸோ அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுது ஸ்லெட்ஜிங் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து ட்ரேஸ் பண்ணிடுது. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து 4K சப் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 13 சப் ஒன்று தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக பண்ணிட்டீங்கன்னா என்னால் முடிஞ்ச வீடியோஸ் வந்து நான் கண்டினியூஸாக இன்றைக்கி வந்து போட ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் இன்றைக்கி வந்து போட்டுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஹாப் காப்ளின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரி வருது. ஸோ இந்த ஹாப் காப்ளின் கிட்ட என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட இருக்க அந்த பிளேடு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். திக்காக இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து ஸ்விங்ஸ் வந்து பண்ணோம். அதனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து சி ரேங்க் பாஸ் இல்லையா. நம்ம ஹீரோட ரேங்க்கு எஃப்ன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் அந்த ஆர்பில் வந்து மாறுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போக போக தான் என்ன விஷயன்றது தெரியும். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த ஹாப் காப்ளினை பார்த்து நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்ம 4K சப் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 வீடியோவாச்சும் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஸோ கேரண்டிடாக வந்து பார்த்திங்கன்னா போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் பார்க்குறவங்களா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.